நீங்க ஒருத்தங்களை கிரவுண்ட்ல ஓடவே விடாம புடிச்சிட்டு நான் தான் ஜெயிச்சேன், 4 ஓட்ட பண்ணதுல 4 பேர் ஓடும்போது நீனும் சேர்ந்து ஓடுன்ற அதுல உனக்கு தைரியம் இருந்தால் ஜெயிச்சு காட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு பையன் போய் எம்எல்ஏ தொகுதிக்கு நிக்கிறேன்னு சொல்லிட்டு பணம் கட்ட போகும்போது உள்ளார பையனே காணும், கட்டிட்டு வரா பையன் இல்ல. அப்ப போலீஸ் என்ன பண்ணுது? போலீஸோட டியூட்டி என்ன? அப்ப போலீஸுக்கு, தமிழ்நாடு போலீஸுக்கு திறமை இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்களா? அப்போ அந்த பையனை மறைச்சு வச்சு நிக்க விடாம பண்றது இது என்ன நியாயமா? அது இதே போல பாத்தீங்கன்னாக்க நன்னிலத்திலையும் நடந்திருக்கு. நன்னிலத்திலையும் என்ன நடந்திருக்கு? அதிமுக முன்னாள் அமைச்சர் அங்கேயும் இதே போல ஒரு பையனை தூக்கிட்டு போய் வச்சு அங்க எல்லாம் தர்ணா பண்ணி, அங்க நம்ம கேண்டிடேட் தர்ணா பண்ணி ஆபீசரை கூப்பிட்டு அந்த பையன் மறைச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பிச்சிட்டான். என்ன இந்த மாதிரி போட்டு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, என்ன காப்பாத்துங்கன்னு. அதுல டைம் வரும். அதை கொண்டுட்டு போய் எலெக்ஷன் ஆபீஸர்கிட்ட கொடுத்து ஒழுங்கு மரியாதை பண்ணலைன்னா கோர்ட்டுக்கு போவோம்னு சொல்லி அந்த பையனை விட்டு நேத்திக்கு அந்த தொகுதியை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு நேரடியா மக்கள்கிட்ட போய் வெற்றி பெறணும்னா நேரம் வாங்க, போட்டியில கலந்துக்குங்க, நீங்களும் வாக்கு கேளுங்க, நாங்களும் வாக்கு கேட்கிறோம், மக்கள் எது விரும்புதோ போடட்டும். அதை விட்டுட்டு ஆளை தூக்கி மறைக்கிறது இதெல்லாம் தமிழ்நாட்டில எல்லாம் நடந்ததே இல்லை. இது எல்லாமே புதுசா இருக்கு. இப்ப போலீஸ்க்கு நான் திரும்ப சொல்றேன், முதல்ல பையனை கொண்டு சேகரிச்சுட்டு பாருங்க. அது என்ன எடப்பாடியில நடக்குது, மந்திரிகள் இருக்கிற இடத்துல எல்லாம் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களே திருப்பி வரணும் அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கு. அத நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. மற்ற ஊரை விட தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிங்க. மற்ற ஸ்டேட்டை விட பார்க்கும்போது அரசியல் ரீதியா விஷயம் புரிஞ்சவங்க. அதனால நிச்சயம் அவங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்வாங்க. அத நான் திரும்ப ஏன் போலீஸ்க்கு இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன்னா, இது நல்லதில்லை. தமிழ்நாடு போலீஸ்க்கே கெட்ட பேர் வரும். அது வராம பாத்துக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். 2021 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல ஒரு 50% கூட நிறைவேற்றல. எல்லாம் போய் திட்டலாட்டம் தான். அதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ யாருக்கும் வேலை வாய்ப்போ ஏதோ உருவாக்கி கொடுக்கல. ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம், நான் 6 முறை 7 முறை வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன் முதலமைச்சர், நாங்க நிறைய தொழிற்கூடங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. தொழிற்சாலைகள்லாம் வரணும் அப்படின்னா இது போட்டி போட்டுக்கிட்டு வந்துச்சுன்னு அம்மா இருந்தது. காரணம் என்னன்னா லேண்ட் ஆர்டர் கரெக்டா இருந்துச்சு. அப்போ 3 மின்சாரம் தடை இல்லாம கிடைச்சிட்டப்போ. இப்ப 2த்துக்குமே வழி இல்லை தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது பெரிய கம்பெனிகள் இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஒண்ணு அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, அங்கதான் தமிழ்நாட்டிலே அதிக தொழிற்சாலைகள் உள்ள இடம். முதல்ல ஸ்ரீபெரும்புதூர், 2வது ஓசூர். இப்படிதான் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அப்பா எம்பி ஸ்ரீபெரும்புதூருக்கு திமுக, பையன் தொழில்துறை மந்திரி. அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கிட்டையும் போய் வசூல், அவங்க எல்லாத்தையும் ஏத்திட்டீங்க. நீங்க கரண்டை ஏத்திட்டீங்க, சேதி சார்ஜ்னு ஒண்ணு ஏத்துறீங்க. அவங்க இந்த பிரைவேட் கம்பெனி எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அதையும் போய் கெடுக்கிறீங்க.
உங்களால வேலையும் கொடுக்க முடியல. ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதையும் மூட்டு போட வைக்கிறீங்க. இதுதான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் வருவாங்க, அம்மா இருக்கும்போது வரும்போது எல்லா கம்பெனியும் ஃபாரின் கம்பெனி வரும், வெளிநாட்டு கம்பெனிகள் முதலீடு பண்ண வருவாங்க. அப்ப அம்மா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எல்லா அதிகாரியும் கோட்டையில கூட்டு உட்கார வச்சு அது சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் உட்கார வச்சு நேரடியா சொல்லிடுவாங்க. 30 நாளுக்குள்ள அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருங்க, அவங்க வேலையை ஆரம்பிக்கணும். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அந்த கம்பெனி ஓனரை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறவருக்கு, முதல்ல உங்களுக்கு தேவைப்படுற வேலை ஆட்களை தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு முன்னுரிமை, மேக்சிமம் நீங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். அந்த ஒரு உத்தரவாதம் மட்டும் எனக்கு கொடுங்க, நீங்க வேற எதுவும் செய்ய வேணாம். நான் ஏன் எதுக்க உட்கார்ந்துக்கிட்டு மந்திரியும் உட்கார வச்சுக்கிட்டு அதிகாரியும் வச்சுக்கிட்டு பேசுறேன்னா, யாராவது பணங்களும் கேட்டாங்கன்னா யாருக்கும் நீங்க கொடுக்க வேண்டாம், எங்க ஊர் பிள்ளைங்களுக்கு வேலை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிதான் அத்தனை கம்பெனிகள் இங்க வந்து, அதனாலதான் அந்த கம்பெனிகள் எல்லாம் வேலை பார்க்கறாங்க. கார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் உரிய சீட்டு பெல்ட்ல இருந்து நம்ம உலகத்திலிருந்து தான் போகுது, உலகம் பூரா போகுது. அதுல வந்து 6000 பேரு 8000 பேருன்னு ஒரு 10ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் போய் வேலை செய்யும். வெளியூர்ல இருந்து வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அம்மா தனியாவே அவங்களுக்கு ஹாஸ்டல் வசதி தனியா பிரைவேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்க தங்கிக்கிட்டு அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும்னு இதெல்லாம் செஞ்சது அம்மா. சும்மா நீங்க ஊருக்கு ஊரு மீட்டிங்க போட்டுக்கிட்டு அரசாங்க பணத்துல உங்க கச்சை வளர்க்கறதுக்கு உண்டான மீட்டிங் தான் 5 வருஷம் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்காக எந்த வேலையும் பண்ணல இந்த திமுக அரசாங்கம். இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நிறைய படிச்சவங்களோ இருப்பீங்க, இங்க காமர் மக்களோ இருப்பாங்க, எல்லாருக்கும் பொதுவாதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து சொல்லணும். எப்பவுமே ஒண்ணு, துரோகிகளுக்கும் இடம் கொடுக்கணும். அது யாராக சொல்லி கொடுக்கக்கூடாது. எதிரியா நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, திமுக சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணாரு. திருந்தின பாடு இல்ல, மக்களை ஏமாத்தி பழச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வழிவிடக்கூடாது. அததான் நான் உங்ககிட்ட நான் திரும்ப சொல்றேன். நீங்க வந்து திண்டுக்கல்ல மாநகராட்சியாக தரவு உயர்த்தப்பட்டு போதிய நிதி ஆதாரங்கள் கிடைக்காமல் அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்யப்படாமல் உள்ளது. திண்டுக்கல்லை ஒட்டிய புறநகர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க கோரிக்கை வச்சிருக்காங்க, அதுவும் செஞ்சபாடு இல்லை. பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் அரைகுறையாக இருப்பதால் விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுகிறது. மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதி இல்லை. திண்டுக்கல் மாநகராட்சி தற்போது ஊழல் மற்றும் முறைகேடுகளின் ஒட்டுமொத்த அங்கமாக திகழ்கிறது. கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் சிறந்த மருத்துவர்களோ மருத்துவ பேராசிரியர்களோ இதுவரை பணியில் நியமிக்கப்படவில்லை. மாணவர்களின் கல்வித்தரமும் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி உள்ளது. மாவட்ட நிர்வாகம் மாற்றுத்திறனாளிகளை கணக்கெடுக்கும் பணியையே நடத்தாமல் கைவிட்டுவிட்டனர். இதற்கான நியமிக்கப்பட்ட அதிகாரி தற்போது இந்த பணியிலேயே இல்லை என்பது வேதனைக்கு உரிய விஷயமா இருக்கு. அதை இல்லாம நல்லா பாருங்க, போன முறை அவங்க 21 தேர்தலப்ப வாக்குறுதி தான் 505 கொடுத்தாங்க. இந்த 525 இப்பெல்லாம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, நம்மளே மறந்துடுவோம்ல, ஜனங்கள் மறந்துடும்ல, அதுக்காக கொடுக்கறது தான். அப்ப வாக்குறுதி 211 அப்ப கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லில் தோல் பொருட்கள் பூங்கா அமைக்கப்படும். அமைச்சிருக்காங்களா இங்க? இல்ல இல்ல, ஆனா சொல்லியிருக்காங்க.
எழுத்துலயே கொடுத்துருக்காங்க. அவங்க புத்தகம் பட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலயே இருக்கு. அப்புறம் வாக்குறுதி எண் 227 காற்றாலை மின்சாரம் இங்க திண்டுக்கல் பகுதியிலேயே உற்பத்தி ஆகுது. அதுக்கு சிறப்பு மின் வழித்தடங்கள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாகணும். கொடுத்தாதான் அந்த பிரைவேட்டுக்காரங்க கரண்ட் தயாரிக்கிறது ஒழுங்கா அது நம்ம ஸ்டேஷனுக்கு சேரும், இல்லைன்னா சேராது. அதை செய்யணும். இதெல்லாம் அம்மா அங்க செஞ்சாங்க. அங்க கைத்தாறு, தூத்துக்குடி இந்த சைட்லாம் இருந்தது இல்லையா, கன்னியாகுமரி இதெல்லாம் அப்ப உடனே செஞ்சிட்டோம். அதெல்லாம் இது செய்யல. அடுத்தது 441 என்ன சொல்லியிருக்காங்க, திண்டுக்கல் கண்டம் கூடலூர் வழித்தடத்து புதிய அகல ரயில் பாதை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம். மத்திய அரசு தயாராக இல்லை என்றால் ரயில்வே துறையிலிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்று மாநில அரசு இந்த முக்கிய ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்றும். அந்த மாதிரி யாருமே செய்ய முடியாது. அப்ப எந்த அளவுக்கு துணிச்சலா சொல்றாங்க பாருங்க. இது மாநில அரசு செய்ய முடியாது. ரயில்வே செய்யறது மத்திய அரசு தான் செய்ய முடியும். அதுலயும் எழுத்துலயே ஒரு பெரிய சொல்லியிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், மத்திய அரசு யாரா இருக்காங்களோ என்னமோ, அது ஒரு அரசாங்கம். அரசாங்கத்துல போய் கேட்க வேண்டிய பொறுப்பு நம்மளோட. ஏன்னா நம்மளுடைய மறுப்பணமும் மத்திய அரசுக்கு போகுது. அதுல இருந்துதான் அவங்க நமக்கு நிதியை திருப்பி கொடுக்குறாங்க. அவங்க சும்மா கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம தான் போய் கேட்கணும். நீங்க கேட்காம நீங்க குறைய மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. அது தவறான விஷயம். யார் அம்மா அப்போ மத்திய அரசோட அம்மா இணக்கமா இல்ல. ஆனா திட்டங்கள் அப்படின்னு வரும்போது கரெக்டா போய் உட்கார்ந்து என் தமிழ்நாட்டு பிரச்சனை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுதான் ஒரு முதலமைச்சரோட வேலை. ஏன்னா மக்கள் அவங்கள நம்பி ஆட்சியை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம செஞ்ச அதனுடைய கடமை நமக்கு இருக்கு. அதை தட்டி கழிச்சு விட்டு நீங்க சும்மா மேல பேச்சுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது தவறு அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இப்ப இங்க தொகுதி வேட்பாளராக ராமதேவர் அவர்கள் உங்களிடம் உள்ளார். அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு எல்லாரையும் கேட்டுக் கொள்கிறேன்.